இந்த அன்னம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம ரம்யா பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்க போகுதுங்க. நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அவசரப்பட்டுட்டாரு. ரம்யா தான் இந்த காரியத்த பண்ணியிருப்பா. இந்த மாரி விஷம் வச்சது நம்ம ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு பயங்கரமா நம்ம ரம்யாவ புடிச்சு நல்லா திட்டி விட்டுருப்பாரு. இதனால ரொம்பவே கோபத்துல இருக்கிற நம்ம ரம்யா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாத என்ன வந்து, இந்த வாத்தியாரும் அவனோட புள்ளையும் சேர்ந்து என்ன போட்டு அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்திட்டு வந்து போயிட்டாங்க. இவங்கள நான் வந்து சும்மாவே விட போறதில்ல அப்படின்னா பயங்கரமா நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா கோபப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது. ஆல்ரெடி வந்து நம்ம சரவணன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவுக்கு போயிருப்பார் இல்லையா? அந்த இன்டர்வியூவை கெடுக்கணும், அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ரம்யா வந்து பிளான் பண்ணியிருப்பா போல இருக்கு. ஸோ அந்த பிளானை மொத்தமாக கெடுத்து விட்டு இந்த கார்த்தி வந்து நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனை கூட்டிகிட்டு போயிட்டு இன்டர்வியூக்கு வந்து விட்டுருப்பாங்க. அங்கே கூட நம்ம சரவணன் வந்து இன்டர்வியூ எல்லாமே வந்து அட்டன் பண்ணியிருப்பாரு. அப்போ கூட இந்த ரம்யா வந்து இந்த இன்டர்வியூ வந்து சரவணனுக்கு வந்து முடிச்சா கூட அவனுக்கு இந்த வேலை கிடைச்சிடவே கூடாது, இந்த வேலையை அவனுக்கு நம்ம கிடைக்க விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறான். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சரவணன் எந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிருக்கானோ, இன்டர்வியூக்கு போயிருக்கானோ அதே கம்பெனியில் நம்ம கார்த்தியை விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்குறதுனால சரவணனுக்கு வேலை வந்து கிடைக்கிற வேலை கூட கிடைக்காம போகும். அதுக்கான காரணம் இந்த கார்த்தி தான் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். அந்த பழி கார்த்தி மேலே விழுகணும். அதனால அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ளேயுமே பயங்கரமாக சண்டை வரணும். இதுதான் வந்து இவளோட பிளான். ஏன்னா சண்முகமும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டு போயிட்டாங்க. சும்மாவே அவள் வந்து ஆடுன்னு ஆடுவா. இதில் இப்படி வேற பண்ணிட்டாங்களா, சொல்லவா வேணும். வீட்டுக்கு போயிட்டு தனியாக வேற ஒரு ஆட்டம் இருக்குது. ஏன்னா நம்ம செண்பகம் இருக்கா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தங்கம்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டால் கண்டிப்பாக அவள் சும்மாவே விட மாட்டா. நம்ம சண்முகத்தை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து வாங்க போகிறா. அது என்னென்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையே வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம சண்முகம் வந்து சுந்தரத்து மேலே இந்த மாதிரி வந்து தேங்காய் விழுந்ததுனால ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இப்படியெல்லாம் ஆச்சு, இப்படியெல்லாம் எப்பயுமே ஆகாது, ஆனால் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னப்பா சண்முகம் பண்ணுவ, தோப்புலேருந்து எதேச்சியாக விழுந்துச்சு, அதுக்கு நீ என்னப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் அண்ணன், இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களே, போன விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே கொடுத்தாச்சுங்க ஐயா, அந்த தண்ணியையும் நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து லேபில் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அதில் வந்து விஷத்தை கலந்த அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம், இன்னும் ஒரே நாளில் அதுக்கான வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம சுந்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பயம் வருது. என்னடா இவ இப்படி சொல்கிறாளே, ஒரு வேளை உண்மையிலேயே அதில் விஷத்தை கலந்தது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஒரு வேளை நம்மளை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சண்முகம் வந்து ரம்யாவை தானே வந்து சொன்னார், அப்போ ரம்யா தானே இதில் வந்து மாட்டுவா, நம்ம எப்படி மாட்டுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் அதை பார்க்குறாங்க. என்னங்கய்யா திடீர்னு உங்கள் முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விட்டுறக்கூடாதும்மா, இதற்கு யார் காரணமோ அவனை நம்ம ஜெயிலில் தூக்கி போட்டே கொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சுந்தரம், நீ சொல்கிற மாதிரி தான், யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி, இதுக்கான காரணம் யாரோ அவங்கள நான் வந்து சும்மாவே விட மாட்டேன், அவங்கள கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு கூட போகிறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, மாமா எதுக்காக இப்படிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணன் பேசுகிறா. பின்ன என்ன அண்ணன், என்னால் வந்து இன்னும் வரைக்கும் நடந்த எதையுமே வந்து மறக்கவும் முடியலை, ஜீரணிக்கவும் முடியலை. வாயிலா ஜீவன்கள் இப்படி அப்பாவியே இறந்து போயிடுச்சு அப்படிங்கிறத நினச்சாலே எனக்கு மனசை தாங்கவே மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த வந்து செஞ்சுட்டாங்களே, அது நினைக்க எனக்கு வந்து மனசெல்லாம் நெருப்பாக கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சண்முகம். கரெக்டு தான் மாமா நீங்கள் சொல்கிறது, ஆனால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு யாருக்கு இப்படிலாம் மனசு வரும்னு சொல்லிட்டு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு ரம்யா பற்றி எதுவுமே வந்து அவங்க யாருமே பேசிக்கலை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சரி சுந்தரம், நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், இல்லை அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல சண்முகம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேலே போகிறாங்க. இங்கே மேலே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டி, ஸோ அவங்க ரூமுக்கு நம்ம சுந்தர பாண்டி வந்து போகிறாங்க. இந்த மாதிரி வந்து சண்முகம் சொன்னதை கேட்டியாம்மா, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது, அப்பா ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சிட்டா என்னம்மா பண்ணுறது, ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன சுந்தரபாண்டி இதுக்கெல்லாம் போயிட்டு நீ பயந்துக்கிட்டு இருப்பியா, அதான் நீ தான் அப்போவே சொன்னல அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த பழியெல்லாம் அவளோட மூத்த மருமக ரம்யா மேலே தான் போய் விழுகும் அப்படின்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இப்போதைக்கு அவங்க அதை பற்றி பேசலையே, ஒருவேளை உண்மையிலேயே அதுக்கான காரணம் யார் அப்படிங்கிற
அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஏமா ரம்யாவை சொல்ல போகிறாங்க, நான் தானே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சண்முக பையன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு சுந்தரம், கண்டிப்பாக இதில் எதுலேயுமே வந்து நம்ம மாட்டவே மாட்டோம். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா சண்முகத்தையும் அவனோட குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக பழி வாங்கியே ஆகணும். அதுக்காக தான் இந்த தெய்வமே நம்ம கூட வந்து துணையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமும் நம்ம பண்ண போகிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த தெய்வம் நமக்கு துணையாக தான் இருக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத சுந்தரம் அப்படின்னு அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரத்துக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல உனக்கு இந்த வலி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அம்மன் மாதிரி அந்த பொண்ணை வந்து காட்டுறாங்க. எவ்வளோதான் சொன்னாலும் நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டிங்களா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாத்தியார் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த பாடம் கிடையாது, இதுக்கு மேலே இன்னும் அதிகமான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பண்ணால் தான் நீங்கள் எல்லாம் வந்து சரிப்பட்டு வருவீங்க போல இருக்குது. உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயங்கரமாக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாகவும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு, இது வரைக்கும் இது எப்பயுமே இப்படிலாம் நடந்ததே இல்லையா அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சண்முகம் வந்து, என்ன கண்ணு என்னாச்சு, ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த மாதிரி காளியம்மாவை பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அண்ணன் வந்து சண்முகம் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு இப்படி நடக்கக்கூடாததெல்லாம் நடக்குது, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த ஆத்தா தான் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம கார்த்திகை வந்து பழி வாங்கணும்னு நினச்ச இந்த ரம்யா பார்த்தீங்கன்னா சரவணன் கம்பெனிக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு போன அதே கம்பெனிக்கு இவனையும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து மேடம் கொடுத்துருக்காங்க, நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து கிளம்பிடுறாரு. கரெக்டாக வந்து இன்டர்வியூ எல்லாமே முடிச்சுட்டு நம்ம சரவணன் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மேபி அவருக்கு அந்த வேலை கிடைக்க போது போல இருக்குது, என்னன்னு தெரியலை. ஸோ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக்கும் வந்து அங்கே போகிறாரு. கார்த்தியை பார்த்தோன்னா வந்து, டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது சரி, நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண இங்கே வந்து என்னாச்சு, எப்படி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டியா, நல்லா பண்ணிட்டியா, வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியலடா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆமாம், நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லும்போது, நான் சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வேலையாக இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உன்னோட இன்டர்வியூலாம் எப்படி போச்சு, எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டியா, வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி தாண்டா தோணுது, வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் உட்கார சொல்லி வச்சுருக்காங்க. வந்ததுலேயே வந்து நாங்கள் 3 பேர் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன ஏதுன்னு இதுக்கப்புறம் தாண்டா வந்து சொல்லுவாங்க, கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல பிரதர், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியலான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்ம சரவணனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கார்த்தினால் வந்து தடப்பட போகுது போல இருக்குது. ஸோ அதனால நம்ம சரவணனுக்கும் கார்த்திக்கும் பயங்கரமான சண்டை வரப்போகுது. இதனால் வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணமே நம்ம ரம்யா தான். ஏன்னா ரம்யா சும்மாவே பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவ இந்த வேலையெல்லாம் பக்காவாக கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.